ஹலோ. சொல்லுங்க மேடம். என்ன ஒரே ரிங்ல அட்டன் பண்ணிட்டேன். யார்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கேன்? அப்போ யார்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். லூசு பைத்தியக்காரி, என் மூஞ்சலாம் உன்னை விட்டா வேற எவ்வளவு பார்க்க மாட்டா. அந்த அளவுக்குலாம் என்ன ரொம்ப சீனா நினைக்காத, சரியா? ஆபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன், 2 நாளா ஒழுங்கா பார்க்கல. அதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் மேடத்துக்கு? ஓ அப்படியா, சரி சரி. என்ன ஓ அப்படியா? என்ன பண்றீங்க மேடம்? எதுக்காண்டி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணீங்க? என்ன ரொம்ப மிஸ் பண்றியோ? ஐயடா ரொம்ப தான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க சார. சும்மா ஃபோன் பண்ணேன், காலையில பார்த்தது. பேசி ரொம்ப நாள் ஆச்சு போன்ல, அதான் ஃபோன் பண்ணேன். இவரை மிஸ் பண்றாங்களா மிஸ்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா. சும்மா சரியாச்சும் நினைச்சுக்கிட்டு நீங்களாவே கற்பனை கொட்டை கட்டாதீங்க சார். ஓ அப்படி, சரிங்க மேடம், போனை வச்சிடுறேன். என்ன மேடம்? இங்க பாரு, எனக்கு ஒண்ணு உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும், குடி இருக்கணும்னு ஆசைலாம் இல்ல. சும்மா ஏதோ உனக்கு தோணல, அதனால ஃபோன் பண்றேன். பாவம், நீ கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஃபோன் பண்ணலன்னா நீ ஃபீல் பண்ணுவல, அதனாலதான் ஃபோன் பண்ணேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியா? எனக்கு என்னமோ உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னா நீ தப்பு தப்பா நினைச்சுக்காத. ஏய் ஃப்ராடே, சிரிக்கிறதானே நீ? ஓ அப்படி. ஆமா அப்படிதான். நம்பிட்டேன். சரி, என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல, என்கிட்ட போன் பண்றதுக்கு தோணல, இவ்ளோ சொல்லிட்டு அப்புறம் ஏன்டி வெக்கங்கட்டி எனக்கு போன் பண்ற? சி, அறிவில்ல உனக்கு. போன விதி. டேய் ஓவரா பண்ணாத. ஏதோ ஒரு வாரம் உன்கிட்ட சுத்தமா பேசவே இல்லையே, பாவம் பையன் ரொம்ப ஏங்கி போயிடுவான், அதனாலதான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு வேற தீபாவளி, பார்க்க முடியுமோ பேச முடியுமோன்னு தெரியல, அதனாலதான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சரி பையனுக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். மத்தபடி ஒன்னும் இல்ல. உன்னை மிஸ் பண்றேன்னு நீயா தப்பாலாம் நினைச்சுக்காத சரியா? அப்புறம் ஹலோ சொல்லுமா, இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கேன். எடி என்ன பண்ணி வச்சிருக்கா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு கேக்குறேன். கொஞ்சமாச்சும் அறிவுனு இருக்கா இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்டனா, உங்ககிட்ட சேலை எடுத்து கொடுன்னு சொல்லி. ஓ ஷாபி இப்பதான் வந்துட்டு போனாரா? நீங்க பாருமா, சாரி தானே, அது ஒண்ணும் அவ்வளோ ரேட்லாம் இல்ல சரியா. சும்மா ரொம்ப பண்ணாத. சரி, ஒரு சேலை பத்தாதா? 2 சேலை வாங்கி அனுப்பியிருக்கா. அம்மா அது உனக்கு ஒண்ணு, அத்தைக்கு ஒண்ணு சரியா. அத்தை கிட்ட கொடுத்துரு. பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கணும். ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்ததுனால ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்கு மேட்சிங்கா எதனா பிளவுஸ் எதனா பாத்துக்கலாம்ல, அதனாலதான் கொடுத்து விட்டேன். ஆமா, உன் அத்தை காரியம் நானும் தான் இப்ப தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் பாரு. ஆளை பாரு ஆளை. ஆமா, ரகு தம்பி இங்க தானே வருது. அப்படியே கையோட நீயும் கிளம்பி வந்தா என்ன உனக்கு? அங்கனே இருந்துகிட்டா போல. நாளைக்கு எப்படி வரணும்னு தெரியல. ஆல்ரெடி சொல்ல தானே செஞ்சிருந்தேன் உன்கிட்ட, அம்மா வீட்டுக்கு வரணும் தலை தீபாவளிக்குன்னு சொல்லி. புரிஞ்சுதா இல்லையா உனக்கு? கேக்குதா இல்லையாடி? ஹலோ, கேக்குது கேட்காமலாம் இல்ல. இங்க பாருமா, நாங்க இங்க ரகு வீட்டுக்கு வந்திருந்தோமா, இங்கே இருந்துகிட்டோம். என்னது அங்கே இருந்துகிட்டீங்களா? இல்ல புரியல, என்ன சொல்ற நீ? அங்கே இருக்கனா? இல்ல அதுக்காண்டிதான் அவளை கஷ்டப்பட்டு தனியா போனியா? என்னன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரே நிமிஷத்துல நாங்க இங்கே இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்க நீ காரியம்? அங்கன போயிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உன் அத்தையாரிக்கிட்ட யாராச்சும் இருக்க முடியுமா? வார்த்தையாலே அத்தனை வார்த்தை பேசுவா, போன்ல கரைச்சாலே அப்படி கத்துன்னு கத்துவா. இல்ல நேர்ல போய் வர உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. நல்ல நாள் அதுவுமா அங்கன போயிட்டு அவ வாயில கரிச்சு கொட்டிக்கிட்டு கிடக்கு. மரியாதை அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வேலையை பாரு சொல்லிட்டேன் காலங்கத்தால. போய் அங்க கிடக்கலாம் அங்க போய். அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்ப அத்தை இல்ல, ரொம்பவே மாறிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்குலாம் சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க தெரியுமா? அவங்களே பார்த்து இந்த சாரி உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கையாலே எடுத்து கொடுத்தாங்கம்மா. உனக்கு சொன்னா புரியாது, நான் நேர்ல வந்து சொல்றேன் உனக்கு சரியா. நீ அதனால அவங்களை தப்பாலாம் நினைச்சுக்காத. அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட தப்பாலாம் அவங்க பேசவே இல்லை. எடி உனக்கு பாம்போட குணம் தெரிய மாட்டேங்குது. பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு கிடக்க, அது பாலை குடிச்சு போட்டு கொத்துன்னு கொத்தி கூட பாத்துக்கோ. ஆமா, எதுவா இருந்தாலும் ஒரு நாள் கூத்தோட முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற வேலையை பாரு. போயிட்டு உன் வீட்டுல கிடக்குற வேலையை பாரு. அப்படி இல்லைன்னா இங்க வந்து கடை சும்மா அங்கன போனேன் இங்க போனேன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்காத சொல்லி விட்டேன். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ வாயில விழணும்னு எந்த அவசியமும் இல்லானோ. புரியுதா இல்லையா உனக்கு? அம்மா
சும்மா அதையே சொல்லாதம்மா. வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி கடைசியில இல்லைன்னா ரொம்ப சங்கட்டமாயிரும். டாக்டர்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே, அது வரைக்கும் நீ அமைதியாயிரு. யார்கிட்டயும் சொல்லாதம்மா. நீ யார்கிட்டயாச்சும் சொன்னியா? நானும் யார்கிட்ட சொல்ல போறேன்? நானும் எதுவும் யார்கிட்டயும் சொல்லல. சொல்றத மட்டும் கேளு. நீ அங்க இருந்து காலையில தம்பி வந்தோடனே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வா, புரிஞ்சுச்சா? நீ அங்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஆளை பாரு ஆளை, அங்க போயிட்டு இருக்கலாம். உனக்கு சொந்த பந்தத்தோட இருக்கணும்னு ஆசைனா இங்க வர வேண்டியதானே. முத்து மாதிரி பிரியால நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்களா ஆஸ்பத்திரியில இருந்து. இங்க தீபாவளி கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல, புரிஞ்சுச்சா உனக்கு? அனு, சொல்லுறத மட்டும் செய்யணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதானு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நீ ஏன் இப்படி தப்பு தப்பா நினைக்கிற? ஓ, அம்மா கதைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளோ? விடுமாத. சாரி இருக்கலாமா, அந்த சாரியை வந்து நீ எடுத்துக்கோ, ஒன்னு அத்தை கிட்ட கொடுத்துரு. பூமாரிக்கெல்லாம் நான் வரும்போது சுடிதார் எடுத்துட்டு வரேன். அங்க வரும்போது நான் நேர்ல கொடுத்துக்கிறேன். இது ஓரம் அடிக்கணும்ல. நாங்க அங்க வரும்போது எல்லாரும் ஒண்ணு போல எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல. நீ நான் எடுத்து கொடுத்த சாரி தான் கட்டுற, சரியா? நீ வேற எதுவும் கட்டக்கூடாது. சும்மா பழைய புடவெல்லாம் நீ சுத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா மகாராணி இல்ல, அதனால பழைய புடவெல்லாம் கட்டக்கூடாது. புது புடவை தான் கட்டுவாங்க மகாராணி. இந்த இளவரசி எடுத்து கொடுத்த புடவையதான் அந்த மகாராணி கட்டுவாங்க. ஒண்ணும் இல்லாதவளுங்க பழைய புடவை கட்டக்கூடாதான், புது புடவை தான் கட்டக்கூடாதான். மொத்தம் என் மகனோட காசு தானே. அம்மா, அப்புறம் உனக்கு நாளைக்கு வரும்போது வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் வர நடக்குது போல. என்னென்ன தேவைன்னு சொல்லி இவதான் கேட்டு கேட்டு வாங்கி தரா போல. மொத்த பொருளும் என் மகனோட காசெல்லாம் இப்படியே தான் அழிச்சுக்கிட்டு கிடக்கா போல. அனு, என்னம்மா இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அத்தை என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம சொல்ல போனா எனக்கு தான் சாரி செலெக்ஷன் தான் பண்ணி கொடுத்தாங்க. சாரிலாம் ரேஷ்மக்காவை விட எனக்கு தான் அதிகமா எடுத்து கொடுத்தாங்க, தெரியுமா உனக்கு? 18,000 ரூபாய் என் சாரியோட ரேட்டு. ரேஷ்மக்காவுக்கு 15,000 தான். நான் ஒரு சாரி வச்சுக்கிட்டு இருந்தேன் எடுத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனா அது நல்லாவே இல்ல. நீ இந்த சாரி எடுத்து கட்டிக்கோமா, இதுதான் உன் கலருக்கு அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும், என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நீ இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அத்தை நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப என்னன்னு தெரியல. ஒருவேளை ரேஷ்மக்கா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அவ மாசமா இருக்கா, அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இல்லன்னா முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வாட்டி மாசமா இருக்கும் போதே அத்தை என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க. இப்பவும் மாசமா இருக்கான்ல, அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களோ என்னமோ தெரியல. நீங்க பயப்படாத, சரியா? இங்க நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன என்னமோ சொல்ற, நல்லா இருந்தா சரி. எனக்கு மட்டும் என்ன, நீ நல்லா இருக்க கூடாதுன்னு ஆசையா? என்ன சொல்லு. நான் நல்லாதாம்மா இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? சாப்பிட்டியாமா? இல்லம்மா, சாப்பிடணும். துணி எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சா, சரி கொஞ்ச நேரம் படுப்போமேனு படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். இனிமேதான் போய் சாப்பிடணுமா. அவர் அப்படியே போயிட்டாரு, வேலை இருக்குன்னு சொல்லி. 7:30 மணிக்கா கிளம்பிட்டாரு. 7:30 மணிக்குன்னா அப்பவுமே சாப்பிட்டு அப்படி படுக்க வேண்டியதானே? வந்த உடனே பால் கொடுத்தாங்களா அத்தை, அதை குடிச்சிட்டு அப்படியே சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு படுத்துட்டேன். அவங்க சாப்பிட சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஒரே அத்தையை தலையில தூக்கி வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லபடியா நடந்தா சரிதான். சாமையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் என்ன கதவுக்கு தலைய வச்சு முட்டு கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா? கதவு எதனா கீழே விழ போதா? அத்தையதான் ஏன் அலற? ஏன் என்னாச்சு இப்ப? ஏன் அலறிட்டு இருக்கா? அது வந்துட்ட அணுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு வந்தேன். கதவு அததான் நானும் கேக்கேன். கதவுக்கு தலைய வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? நீங்க என்ன பண்றீங்க அத்தைங்க? எடி பாத்ரூம் போறதுக்காண்டி எந்தி வந்தேன். அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வர மாதிரி இருந்துச்சேன்னு எந்தி வந்தேன். இதுக்காடி இப்படி என்ன பார்த்து அலற? இது பேய பார்த்து அலற மாதிரி? சரிங்க அத்தை. அது வந்து என்னன்னா, அது வந்து சரி பயப்படாத. நான் தான் ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு சாப்பாடை கையில பிடிச்சிக்கிட்டு தலைய தூக்கி கதவுல முட்டு கொடுத்து நின்னுக்கிட்டு கிடக்கா. கதவு என்ன கீழே விழ போதா என்ன? நீ என்ன பண்றாங்க? நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்கா? அது வந்து அத்தை கையில சாப்பாடு வச்சிருக்கல, அதுதான். சரி சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே? அது வந்து எனக்கு இல்ல அத்தை, அணுவுக்கு எடுத்துட்டு வந்தேன். நீங்க படுத்துட்டீங்க, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன், பார்த்தேன். அதான் சரி நானே எடுத்துட்டு வந்து கொடுப்போமேனு. மாசமா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதான் சாப்பிடாம எப்படி படுக்க வைக்கிறது? அவ பால் மட்டும் தான் குடிச்சா. ஒரு 7:30 மணி போல, மணி 10 மணிக்கு மேல ஆயிட்டு. அதான் துவாசை மட்டும் சுட்டி எடுத்துட்டு வந்தேன், சாப்பிட சொல்லுவேன்னு சொல்லிட்டு. கதவு லாக் ஆயிருக்கும் போல, தட்டி பார்த்தேன், திறக்கல. அதான் தலைய வச்சு முட்டு கொடுத்து திறப்பமேன்னு சொல்லிட்டு ஒரு கையில சாப்பாடு இருந்துச்சுல அத்தை. அது சரி, தூங்கிருப்பாளா இருக்கும். இல்ல அத்தை, பேசுற குரல் கேட்டுச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. அனு பாட்டி, கதவு திறந்துதான் இருக்கு. சரிம்மா. கதவு திறந்துதான் கிடக்கு மருமவள. அப்படியாத்த, சாப்பாடு பிளேட்டை பிடிச்சிட்டு இருந்தால, அதான் திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி. இப்ப மச்சான் எது தோணுச்சே, மாசமா இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி. பரவாயில்ல, ஒரு நாள் உனக்கு கெட்ட எண்ணம் இருந்தாலும் ஒரு நேரத்துல நல்லவளை தான் யோசிக்கிறேன். பரவாயில்லையா? எனக்கு என்னன்னு அக்கடான்னு போய் படுக்காம மாசமா இருக்கான்னு சோத்தேத்தமை கொடுக்கணும்னு தோணிருக்கேன். முழிக்கிற மொழியே ஆனா சரியில்லையே மருமவுல நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, வெள்ளைப்படவையை கட்டிக்கிட்டு பின்னாடி வந்து பேய் மாதிரி நீனா பயப்பட மாட்டாங்களா? அதனாலதான் அப்படி இருக்கும். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் சாப்பாடு கொடுத்துட்டு நான் போறேன். நீங்க போய் பாடுங்க, போங்க. நான் குடிச்சிட்டு பொறுமையா போய்க்கிறேன். சரி.
இவளை நம்பணுமா வேண்டாமானே தெரிய மாட்டேங்குதே. இவ ஒரு வேலையும் ஒரு தினசாலா பண்ணிக்கிட்டு அலையறா. என்னமோ திருந்துனா சரின்னு பாக்குறோம், ஆனா திருந்தி தொலைய மாட்டேங்கிறா. ஆனா ஒரு நேரத்துல என் மருமவ சாப்பிடல, நான் தான் சோத்தை போட்டு எடுத்துட்டு வந்தேன், பாலை கொடுத்தேன், டீயை கொடுக்க கூடாது, அப்படி இப்படின்னு கதை சொல்றா. என்னதான் கதையோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்மா. ஷம்மா, சி கிளவி பேய் மாதிரி பின்னாடி நின்றுட்டு முதுக சுரியும் போது அள்ளு விட்டுச்சு. சொன்னா பயம் காட்டிட்டா கிளவி, உயிர் வயதுல காஞ்சிட்டா வெள்ளை புடவைய வர சுத்திக்கிட்டு சாணியம் போல சுத்திக்கிட்டு கிடக்கா. கொஞ்ச நேரத்துல உயிர் போயிருக்கும் போல. நல்ல வேலை நம்ம கதவு பக்கத்துல நின்று ஒட்டு கெட்டுக்கிட்டோன்றத கண்டுபிடிக்கல. வாங்க அத்தை. என்னாச்சு அத்தை? சாப்பாடு நீங்களே கொண்டு வந்திருக்கீங்க. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. ரொம்ப நேரமா கூப்பிட்டு தான் பார்த்தமா, நீ கதவையும் திறக்க மாட்டேங்கிற, குரலும் கொடுக்கல. அதான் சரி கையோடு எடுத்துட்டு போயிருவோமே அப்படியேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நேரமா கதவும் தட்டிக்கிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் பாட்டி வந்துதான் கதவு தட்டினதுக்கு அப்புறம் தான் கதவு திறந்து வச்சிருக்கான்னு சொன்ன நீ. ஐயோ அத்தை, நீங்க கதவு தட்டினது கேட்கல அத்தை. அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் சாரி அத்தை. சாப்பிடணும், வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? சாப்பிட்டாதான் பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கும். வயிற்றுல அது தெரியல இது தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? கரெக்டா சாப்பாடுலாம் சாப்பிட்டா வேலைக்கு சாப்பிட்டாதான் அதுவும் ஆரோக்கியமா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு நீ இப்படி ராத்திரி நேரம் 10 மணி 11 மணி நேரம் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? இனிமே 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் கரெக்டா சாப்பாடு சாப்பிடணும், சரியா? புரிஞ்சுச்சா உனக்கு? இல்லன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் நெஞ்சிலேயே நிக்க மாதிரி இருக்கும். இந்த ரேஸ்மாக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் பிக்கும் போது எனக்கு எந்த வலி வேதனையும் இல்லை. ஆனா அந்த ரேஸ்மா வயிற்றுல இருக்கும் போது எந்த பொருளையும் வாயில வைக்க முடியாது. பச்சை தண்ணி குடிச்சா கூட குமட்டிக்கு தான் வரும் எனக்கெல்லாம். அந்த மாதிரி பாடுபடுத்தினா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதே பாட்டு தான் படுத்திக்கிட்டு கிடக்கா. என்ன அது வேற விஷயம், இருந்தாலும் சொல்றேன் சரியா? 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை எதனா கொடுத்துருந்தாங்கன்னா மாத்திரையை போட்டுடணும். அது மாத்திரம் இல்ல, பால் குடிக்கும் போது மாத்திரை போடக்கூடாது. பால் குடிச்சிட்டு சோறு எதனா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மாத்திரை போடணும். பால் கூட சேர்ந்தா மாதிரி இந்த டானிக்கு சத்து டானிக்கு அதுக்கப்புறமா இந்த மாத்திரை அதெல்லாம் போடக்கூடாது. ரேஸ்மா சொன்னா எனக்கு ஒரு வாட்டி. புரிஞ்சுச்சா? பால் கூட எந்த மாத்திரை மருந்தையும் கலந்து குடிக்க கூடாதான், அது விஷத்துக்கு சமமா. சரிங்க அத்தை. ரகுவும் சொல்லியிருக்காங்க பால் கூட எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது கலந்து அப்படின்னு சொல்லி. சரி, சாப்பிட்டு தட்டு தரியா இல்ல எப்படி? ஐயோ அத்தை, நானே சாப்பிட்டு பிளேட் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சிடறேன். நீங்க போங்க அத்தை. சரி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா தான் அத்தை, லைன்ல தான் இருக்காங்க. பேசுறீங்களா? பரவாயில்ல இருக்கட்டும். ஹலோ, எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? என் பிள்ளைங்க என்ன நல்லா தான் வச்சிருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நாளைக்கு தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. அதெல்லாம் அனுப்பி விட்டுறோம்மா, கவலைப்படாதீங்க. இங்க நீ புடிச்சு வச்சுக்க மாட்டோம் உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும். சரிங்கம்மா. நீங்களும் வேணா அங்கன்னு சும்மா தனியா தானே கிடைக்கீங்க ஒத்தையில. உங்களுக்கு என்ன ஆம்பளை பையனா இல்ல புருஷனா வேற யாரும் இருக்காங்க? யாரும் இல்லல்ல. இங்கன்னு வேணா வாங்கல, இங்கனே சேர்ந்தாப்புல தீபாவளி கொண்டாடுவோம். இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். இங்க முத்துமாரி பிரியாலாம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க. எங்க மைனி வீட்டுல சரியான வசதிலாம் இல்லை, அதனால முத்துமாரி இங்கேயே இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். நாளைக்கு அனுவியா ரகுவியா மட்டும் அனுப்பி வச்சிருங்கம்மா மறு வீட்டுக்கு. சரிங்கம்மா. சரி அனுப்பி வைக்கிறேன். சரியானு சாப்பிடு, போன்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போட்டுட்டு உறங்கு, அதுக்கப்புறமா போன்லாம் பேசிக்கலாம். சரிங்க அத்தை. ஹலோ அனு. சொல்லுமா. பாத்தியா, நான் சொன்னல என் மாமியார் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி. நீ தான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, இப்ப பாரு எப்படி வந்து என்கிட்ட நல்லபடியா பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி நான் சொல்லும் போது நீ நம்பனியா? நம்பவே இல்லை தானே? ஆமா ரொம்ப அதிகமா தான் இருக்கு மாமியார் புராணம். பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியே இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பின்னாடி குத்தும் போது ரொம்ப வலிச்சிடும். என்னம்மா சொல்ற? புரியல. அனு, எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு, சரியா? அளவோட வச்சுக்கோ. மாமியார்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட வேண்டாம். என்னம்மா பேசுற நீ? எனக்கு என்னமோ உன் மாமியார் பேசுறதெல்லாம் பார்த்தா சரியா படுற மாதிரி தெரியல. பார்த்து சுதானமா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத, போன வைமா. ஆமா, உனக்கு என்ன தெரியும்? நீ நேர்ல வந்து பாரு, அதுக்கப்புறமா தான் உனக்கு புரியும். இப்ப கூட உன்னையும் தானே கூப்பிட்டாங்க. அதை வச்சுதான் சொல்றேனோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாமியார் உங்ககிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிச்சு, கேட்டியா நீ? உங்களுக்கு என்ன குழந்தையா இல்ல புருஷனா? யாருமே இல்லல்ல, ஒத்த தாண்டி ஒத்த பிள்ளை தானே, அதுவும் என் வீட்டுல தானே இருக்கு. நீ வேணா அங்கன இருக்கிறதுக்கு பதிலா இங்கன வந்து கடை அப்படின்ற மாதிரி குத்தி கட்டுற மாதிரி பேசிச்சு. அதெல்லாம் உனக்கு புரியாது. புரிய வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கும், புரிஞ்சுச்சா? நீ பார்த்து சூதானமா இரு அங்க இருக்கிற வரைக்கும். வீட்டுக்கு போகும்போது போன் பண்ணிட்டு கிளம்பு, சரியா? சரி. இப்ப நான் சொல்லும் போது உனக்கு வலி வேதனையா தான் இருக்கும், உனக்கு புரியாது. எனக்கு எதுவுமே புரிய வேண்டாம், போன வை. சிவா ஒரு சரியான பைத்தியக்காரி, பெத்து வச்சிருக்க மாதிரி பைத்தியத்தை. இந்த பொம்பளை நல்லா பேசுற மாதிரியும் இருக்கு, குத்தி குத்தி பேசுற மாதிரியும் இருக்கு. இந்த பொம்பளை என்ன ரகத்துல சேர்ந்ததுன்னே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, என் பிள்ளைய நீ தான் காப்பாத்தணும். ஹலோ, எங்க இருக்கீங்க? எங்கங்க இருப்பேன்?
இந்த நேரத்துல வீட்டுல தாங்க இருக்கேன். அது வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தானே, அப்போ நீங்கள் ஷிஃப்ட் அட்டன் பண்ணலையா இன்னைக்கு? ஆ உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாங்க? எதனா பிரச்சனையா? ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. என்னாச்சுங்க? ஏன் கேக்குறீங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு? மார்னிங் ஷிஃப்ட் அட்டன் பண்ணல, அதான் ரகு நைட் ஷிஃப்ட் அட்டன் பண்ண வேணும்னு சொன்னாரு, அதாங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே. உங்களுக்காண்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எனக்காண்டியா? என்னதுங்க? ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் கேபினில் வைக்கிறேன், சரிங்களா? நீங்கள் மார்னிங் இல்லைன்னா ஷிஃப்ட் அட்டன் பண்ணும்போது உங்கள் கேபினில் இருக்க லெஃப்ட் சைட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ம் அந்த டேபிளில் வைக்கிறேன், ஓகேங்களா? லாஸ்ட் ட்ராவில் வைக்கிறேன், மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஆ என்னன்னு சொல்லுங்க, சர்ப்ரைஸ்லாம் வைக்காதீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க அதான் சொல்கிறேன்லங்க, ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எங்க நீங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிங்க, நடுராத்திரிக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா நான் என்னன்னு நினைக்கிறதுங்க? சொல்லுங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு மொட்டையா சொன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண பாருங்க, என் புத்தியை தான் செருப்பாடி அடிக்கணும். ஏங்க? என்னன்னு சொன்னா என்ன? அது வந்து உங்க மேல அக்கறைலாம் இல்ல, ஜஸ்ட் நீங்க சொன்னீங்களேன்றதுக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ சரி, அக்கறை இல்ல. அப்படி என்ன நான் சொன்னேன்னு வாங்கிட்டு வந்தீங்க? அது வந்து நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தெரியாது, ஒயிட் பிளாக்கை தவிர நான் வேற எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேன், அம்மாக்கும் செலக்ட் பண்ண தெரியாதுன்னு. அதனால ஆஹா, அதனால? அதனால உங்களுக்கு ஒரு 2-3 ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஷர்ட்டை அந்த கேபின் இருக்க ட்ராக்குள்ள வைக்கிறேன், நீங்கள் ஷிஃப்ட் அட்டன் பண்ணும்போது எடுத்துக்கோங்க, சரிங்களா? அக்கறை இல்ல அக்கறை இல்லன்னு இவ்வளவு அக்கறை அப்படி பொழிஞ்சா எப்படிங்க நான் தாங்குறது? இதுக்கு பேர்ல அக்கறை இல்லையா? ஹலோ. சரி சரி, ஓகே ஓகே. உங்க ஊர்ல இதுக்கு பேர்ல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க ஊர்ல இதுக்கு பேர்லாம் தாங்க அக்கறைன்னு சொல்லுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி பிடிச்ச ஷர்ட் கலரை தேடி 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 செலக்ட் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் தாங்க அக்கறை. எதுவோ ஒன்று எடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டாம்னா அங்கேயே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏங்க அது எப்படிங்க வேண்டாம்னு சொல்லுவேன்? நீங்க அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருங்க, இந்த ஒரு 10 நிமிஷத்துல வந்து வாங்கிக்கிறேன். எங்க வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. அதெல்லாம் வேண்டாம், நீங்க எப்போ வருவீங்களோ அப்போ வந்து எடுத்துக்கோங்க. இதுக்காண்டிலாம் மெனக்கட்டு வர வேண்டாம். ஷிஃப்ட்ல ரகுலா இருக்கான், அவனுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தானுங்க என்னை எல்லாரும் மாதிரியும் கேஷுவலா ட்ரீட் பண்றேன், நீங்க ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல, நீங்க எல்லாரும் மாதிரியும் நார்மல் அப்படின்றீங்க. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் நீங்க யாருக்கும் தெரியாம எடுத்து தரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி குதிர்க்கமா கேட்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஷர்ட் வேணும்னா நீங்க காலையில வந்து எடுத்துக்கோங்க, சீப்பெல்லாம் வேண்டாம். ஆஹா, முடியாது முடியாது முடியாது, இப்பவுமே தான் வருவேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எங்க ரகு இருக்காங்க, அவனுக்கு தெரிஞ்சா வேண்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னங்க நீங்க எனக்காண்டி ஆசையா ஷர்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு வர விடிஞ்ச தீபாவளி, அப்ப அந்த ஷர்ட்டை நான் போட்டுக்க வேண்டாமா? பார்க்கணும்லங்க. நீங்க நீங்க அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. என்னங்க நீங்க நாளைக்கு தீபாவளி எல்லாருக்கும் லீவ்ல. அப்ப இப்போ வர்றது நீங்க அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. ஏங்க நான் அப்புறமா வரது இப்ப வந்து எடுத்துக்கிறேங்க. வேண்டாங்க. சரி ஓகே, இவ்வளவு நேரம் கெஞ்சுறீங்க, அதனால நான் அப்புறமாவே எடுத்துக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்லணும், எனக்கு வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன், பாய். ஏங்க சும்மா தூங்கிட்டு இருந்தவனுக்கு போனை பண்ணி எழுப்பி விட்டுட்டு வேலை இருக்கு போனை வைக்கிறாங்கிறீங்க. மரியாதை எனக்கு தூக்கம் வர வரைக்கும் பேசுங்க. எது தூக்கம் வர வரைக்கும் பேசணுமா? எனக்கு வேற வேலை இல்ல, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதான் எனக்கு வேலை, போங்க. ஏங்க ஹாப்பி தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிலாம் வருது, ஏதோ ட்ரீட்லாம் இல்லையா? போனஸ்லாம் எதுவும் இல்லையா? ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் சார்பில் இருந்து கொடுத்துட்டோம்ல போனஸ், ஏன் உங்களுக்கு போனஸ் எதுவும் கிடைக்கலையா? ஐயோ, அந்த போனஸ் கேட்கல, உங்ககிட்ட இருந்து போனஸ் கேட்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போனை வைங்க. என்னங்க புசுக்குன்னு இல்லன்னுட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா கேக்குறேன், நீங்க என்னன்னா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என்ன உங்களை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் கேக்குறேன். ஜஸ்ட் உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்னா ஒரு ஃபேமிலியா. இன்வைட் பண்ணாதானே வர முடியும். இதுக்கு மேல ஓப்பனா இப்படி நானே கேக்குறது சொல்லுங்க. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, நீங்க போனை வைக்கிறீங்களா? அப்ப இன்வைட் பண்ண மாட்டீங்களாங்க என்ன? என்னங்க நீங்க, நீங்க போனை வைங்க. நாளைக்கு எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, அது எப்படி நான் இன்வைட் பண்ண முடியும்? ஆதி, அதுக்கப்புறம் ரகு ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். வேண்டாங்க, நல்லா இருக்காது. அது எப்படிங்க? ஆதியோட மேரேஜ்க்கு மட்டும் இன்வைட் பண்ற, வாங்க ஃபேமிலியா நல்லா இருக்கும், அங்க பேசுவோம்,
பழகுவோம் அப்படிலாம் சொன்னீங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்குலாம் பார்த்து பேசி சிரிச்சு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு ஷகு வீட்டுல சாப்பிட்டுமே எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆஹ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன், கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. அதுதான் சொல்றேன், அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இப்ப நான் ஃபோன் வைக்கிறேன், பாய். அப்போ கூப்பிட மாட்டீங்க. கூப்பிட்டா வந்துருவீங்களா? நீங்க கூப்பிடுங்க, உடனே வந்து நிப்பேன். இப்ப மட்டும் ஊன்னு சொல்லுங்க, உங்க கண் முன்னாடி உடனே வந்து நிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வேணா வீட்டுக்கு வாங்க. தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? உங்க காதுல கேட்டது கரெக்டா தான் கேட்டிருக்கு. ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொன்னேன். சரி, ஓகே. நேரமாச்சு, இப்போ நான் ஃபோன் கட் பண்றேன். ஆல்ரெடி பேஷண்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, குட் நைட், பை. ஓகே, குட் மார்னிங் உங்களுக்கு. தேங்க்யூ. சரி, ஓகே, காலையில பார்ப்போம்.